தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. என்னங்கடா எதுக்கு இப்படி என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன ஜீவா இப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நான் சொன்னேன்ல வர 28ஆம் தேதி கல்யாணம். ஒன்றும் பெரிய நாள்லாம் இல்லை தெரியும்ல. போங்க போய் அதுக்குள்ளார எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ சீக்கிரம் பண்ணுங்க. கதிர் உனக்கான வேலைகள் என்னென்னு சொல்கிறேன் அதை நீ கரெக்டாக பண்ணிவிடு. ஜீவா உனக்கானதும் சொல்கிறேன் நீயும் கரெக்டாக பண்ணிவிடு. கல்யாணம் அன்னைக்கு சிறப்பாக இருக்கணும் சரியா? எந்தவித குறையுமே இருக்கக்கூடாது. கதிர் கேட்ரிங் சர்வீஸும் மண்டபமும் அதை நீ புக் பண்ணிடு ஓகேவா? ஜீவா நீ என்ன பண்ணு இந்த மேலக்காரங்க அப்புறம் ஈவெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறவங்க இவங்க எல்லாரும் நீ அரேஞ்ச் பண்ணிடு ஓகேவா? ரொம்ப நாள் இல்லை எதுவும் தள்ளி போட்டுறாதீங்க சோம்பேத்தனமா இருந்துடாதீங்க. எவ்வளோ குயிக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக அரேஞ்ச் பண்ணிடுங்க ஓகேவா? டேய் ரொம்ப நாள் இல்லை புரியுதா? என்னங்கடா ஏதாவது சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க ஆமான்னு எதனா ஒன்று சொல்லுங்கடா. மச்சான் நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன மச்சான் நீங்க வேற கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. எனக்கு புரியல மச்சான். நீங்க உண்மையாவே ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமாண்ணா எனக்குமே ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியலண்ணா. அண்ணா துளசி வேற வீட்டு பக்கம் வரவே இல்லை. அதை பத்தி நீங்க என்ன ஏதுன்னு கேட்பீங்கன்னு பார்த்தா அதுவுமே எதை பத்தியும் கேர் பண்ணல. நீங்க என்னடானா இப்ப கல்யாணம் அது இதுன்னு போதா குறைக்கு ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற அத்தை கிட்ட சம்மதம்னு சொல்லிட்டீங்க. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றீங்க. என்னண்ணா நடக்குது? ஷாலு என்னம்மா? தேங்க்ஸ் ஷாலு நானே கேட்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல நீயே கொண்டு வந்துட்டு தேங்க்ஸ்மா கொடு. அட ஆமால கரெக்ட் ஷாலு நீ என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்க. டேய் மச்சி ஆமா இப்ப இங்க என்னடா நடக்குது? உனக்கு ஏதாவது புரியுது? நீ என்ன மனநிலையில இருக்கியோ அதே மனநிலையில தான் நானும் இருக்கேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு பைத்தியமா பிடிச்சது போல இருக்கு. சூர்யா மச்சான் என்னடா இப்படி பேசுறாரு, இவன் என்னடா வேற மாதிரி பேசுறான். எனக்கு ஏதோ என்னமோ நடக்குதுன்னு எனக்கு தோணுது. மச்சான் உனக்கு எதுவும் புரியுதா? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா துளசியை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் டாக்டரை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அண்ணா அப்படிப்பட்டவர் கிடையாது, நம்ம ஷாலுவும் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியலையடா மச்சி. இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருக்கக்கூடாது. இங்க பாரு இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா ஆகணும். சூரிய மச்சான் கிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்க முடியல, நம்ம ஷாலு கிட்ட கேட்கலாம்ல. கேட்டுடுவோமா மச்சான்? கரெக்ட் நம்ம ஷாலுக்கிட்டே கேட்டுருவோம். அப்பதான் நமக்கு தெளிவாகும். இல்லைன்னு வச்சுக்க கொஞ்ச நேரத்துல 2 பேரும் பைத்தியம் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். அதேதான் மச்சி. நேரத்தை கரெக்டா வேணாம் ஷாலுக்கிட்டே கேட்டுருவோம். ஷாலு அண்ணன் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. நாங்க மச்சான் கிட்ட கேட்டுட்டோம், மச்சான் எந்த பதிலும் சொல்லல. ஏன் ஷாலு உண்மையாவே இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? ஆமா ஷாலினி உண்மையாவே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? ஆமா ஷாலு பெரிய குழப்பத்துல தான் இருக்கும். மச்சான் என்ன பண்றாரு நீ என்ன பண்ற உங்களுக்கு எதுவுமே புரியல. ப்ளீஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன். இங்க என்ன நடக்குதுன்னு இதை நினைச்சு எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. என்னதான் நடக்குதுன்னு சொல்ல. ஷாலு என்ன சொல்ற எங்களுக்கு இப்பவும் புரியல. அது சரி 2 பேரும் இவ்ளோ டியூப்லைட்டா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. சூர்யா மாமா எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம். உனக்கு சம்மதமா ஷாலு? தைரியமா சொல்ல மாமா இருக்கேன்னு சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூர்யா மாமா ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்காங்கன்னு. அதனாலதான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னேன். மச்சான் அப்பனா ஆமா அப்போ நீங்க டேய் என்ன ஷாலு புரிஞ்சுட்ட அளவு கூட நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கலையடா. ஏண்டா கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்க? அது சரி நான் எப்படி துளசியை மறந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சமைச்சிருவேனா? இல்ல ஷாலு தான் மதனை மறந்துடுவாளா? என்னடா கொஞ்சமாவது யோசிக்கணும்லடா நீங்க. அப்போ மச்சான் ஏதோ பிளான் வச்சிருக்கீங்க அதானே? என்ன மச்சான் அது பிளான் என்னன்னு போக போக சொல்றேன். சரி நான் சொன்ன வேலைங்களா தெளிவா பண்ணிடுங்க சரியா? அப்புறம் கதிர் நீ என்ன பண்ற தெரியுமா? உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறேன், அதை போய் கரெக்டா பண்ணிடு சரியா? சரிங்கண்ணா சொல்லுங்கண்ணா என்ன வேலைன்னு சொல்லுங்கண்ணா. என்ன பண்ணிடுறேன் வேற ஒன்றும் சிம்பிள் தான். நீ என்ன பண்ற இப்ப நேரம் துளசி வீட்டுக்கு போற. துளசி எப்ப வெளியில வரான்னு பார்த்துட்டு அவ வெளியில வந்ததும் கரெக்டான இடமா பார்த்து அவளை பிடிச்சி அங்க வச்சு அவகிட்ட எனக்கும் ஷாலுக்கும் வர 28ஆம் தேதி கல்யாணம்னு போய் அவகிட்ட சொல்லிட்டு வந்துடணும். அவ்வளவுதான். அது மட்டும் கரெக்டா செஞ்சிரு. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? உங்க கல்யாணத்தை பத்தி
துளசி கிட்ட அதுவும் நான் போய் சொல்லணுமா? அண்ணா. ஆமா கதிர், நீ தான் சொல்லணும். நீயே தான் சொல்லணும். போய் உன் தோழிக்கிட்ட போய் இந்த மாதிரி எங்க அண்ணன் சூர்யாவுக்கும் என் மாமா பொண்ணு ஷாலினிக்கும் வர 28ஆம் தேதி கல்யாணம். முடிஞ்சா கல்யாணத்துக்கு வா, இல்லைன்னா பரவாயில்ல, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒண்ணு விடாம சொல்லிட்டு வந்துரு. சரியா கதிர்? ஐயோ, இது கேட்டானா அவ எனக்கு அரளி விதைய அரைச்சு வாயில ஊத்தி அனுப்பிடுவாளே. அப்புறம் ஜீவா, நீ என்ன பண்ற? மச்சான், கல்யாண வேலையை எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க, நான் அதையும் பண்றேன். இன்னும் என்ன வேணும்னு சொல்லுங்க கல்யாண வேலையில, அதை இன்னும் கூட நான் பார்த்து பண்றேன். நீங்க எது வந்தாலும் கதிர்கிட்டே சொல்லுங்க, அவனையும் நல்லா சிறப்பா பண்ணுவான். நான் போய் கல்யாண வேலையை பாக்குறேனே. கல்யாண வேலையும் பண்ணலாம், இந்த வேலையை நீ தான் பண்ணணும். என் தங்கச்சி கட்டிக்க போறல, எனக்கு மச்சானாக போற. ஆல்ரெடி மச்சான் தான், ஆனா இப்ப முறைப்படி மச்சானாக போறல, இந்த மாமாக்கு கரெக்டான வேலைகளை நீ செய்யணும். செஞ்சிரு. என்ன, வேற ஒண்ணும் இல்ல, உனக்கும் சிம்பிள் தான். கதிர் துளசி கிட்ட சொல்லி முடிச்சதும் மறுபடியும் அவளை ஃபாலோ பண்ணி போய் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நீ என்ன பண்ணணும், அவகிட்ட சொல்லிட்டு வந்துடணும். துளசி இந்த மாதிரி சூர்யா மச்சானுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம், நீ வந்துரு துளசின்னு கண்டிப்பா நீ கூப்பிடணும். கூப்பிட்டு ஜீவா. மச்சான், நானுமா? மாமா, என்னங்க நீங்க இந்த காஃபி குடிங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. ஏன்னா நான் இங்க இருந்தேன்னா எனக்கு கூட ஏதாவது வேலை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால முடியாது. என்னங்க மாமா, இந்த காஃபி குடிங்க, நான் கிளம்புறேன். டோன்ட் வரி ஷாரு, உனக்கும் வேலை இருக்கு. ஆனா இப்போ இல்ல, பொறுமையா சொல்றேன். எனக்கு காஃபி வேண்டாம், நீ கொண்டு போ. அவ திரும்பி வந்து அவ கையால போட்டு கொடுக்கட்டும், அப்ப குடிச்சுக்கிறேன். நீ கொண்டு போமா. சரிங்க மாமா, நான் கொண்டு போறேன். டேய், வாயை மூடுங்கடா. கொசுன்னு உள்ள போய் குடும்பம் நடத்த போகுது. போங்க, வாயை மூடிட்டு போய் நான் சொன்ன வேலைய கரெக்டா பண்ணுங்க. போங்கடா. மச்சான், அண்ணா சொன்னதை செய்யுங்க. கிளம்புங்க. எப்படி வர 28ஆம் தேதி உனக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம். என்ன உன் மனசுல வச்சுக்கிட்டு வேற ஒருத்தனுக்கு நீ கழுத்த நீட்டுவியா? இதை நான் நம்பணுமா? ஏண்டி, என்னை விட அதிகமா என்ன காதலிக்கிறவன் நீதாண்டி. என்ன எங்க அம்மாவுக்கு பிடிச்சதை விட உனக்கு தான் அதிகமா என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் யாருன்னு என்ன எனக்கு புரிய வச்சவளே நீடி. அப்படி இருக்கும்போது நீ என்ன விட்டுட்டு போயிடுவியா? இல்ல என்னை விட்டுட்டு போகுதான் இந்த சூர்யா விட்டு வேணாம். நம்ம என்னைக்கோ புருஷ கொண்டாட்டி ஆயிட்டோண்டி. அந்த தாலி ஒண்ணுதான் கட்டணும், அதையும் கட்டிடுறேன். கூடி சீக்கிரமே அதை கட்டி உன்னை என் வீட்டுக்கே வச்சுன்னு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன்டி. நீ சொரப்பனா உன்ன நான் விடுவேடா. சத்தியம்மா சொல்லுறேன், தாலி வாங்கி கட்டுவேன். அதுக்கு யாரும் வந்தாலும் தாறு மாற வெட்டுவேன். நான் விடுவேனாடி, புருஷன் நான் தாண்டி, பல தடைகளையும் தாண்டி உன்ன நான் வாழ வந்தடி. நல்லா இருக்குங்க. அங்க வெளியில எரிமலையே பொங்கி வெடிச்சிட்டு இருக்கு. நீங்க என்னடானா ஜம்முன்னு கால் மேல கால் போட்டுட்டு சொகுசா உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? என்ன பர்வதம், பேசுனதெல்லாம் உன் அண்ணன் பொண்டாட்டியாச்சே, நல்லாதான் பேசியிருக்கா. ஆமா, என்னமா உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு ஏதோ பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு. என்னங்க சொல்றது? நானும் எனக்கு என்ன சொல்றது ஒன்றும் புரியலங்க. அண்ணி ஏன் இப்படி நடந்துக்காங்கன்னு எனக்கு தெரியல. நானும் முன்னாடி அண்ணி மாதிரி தான் இருந்தேன், ஆனா நான் மாறிட்டேன். அண்ணி தான் இன்னும் மாற மாட்டாங்க. அவங்க மாத்திப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் விட இன்னைக்கு நம்ம பொண்ணு என்னென்ன திரும்ப பேசிட்டாங்க அவங்க. பர்வதம், டென்ஷன் ஆகாத. முதல்ல என் பக்கத்துல வா, உட்காரு. உட்காந்துட்டு எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் கேட்கறேன். சரிங்க. இப்ப சொல்லு, என்ன நடந்தது? என்னமா உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு என்ன அவளுக்கு பிரச்சனை? சொல்லு. என்னத்தங்க சொல்றது? ஜீவாக்கு யானையை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. யானைக்கும் ஜீவானும் உயிராயிடுச்சு. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா அண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. என்ன பர்வதம், ஆல்ரெடி பேசுறது தானே. நம்ம பேசுறதை விட அவ தானே அடிக்கடி பேசுவா. ஜீவாவுக்கு யாழ்னி கட்டி கொடுத்துருங்கன்னா யாழ்னி கட்டி கொடுத்துருங்க நீனு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அவ தானே. இப்ப என்னமா? அது ஒண்ணு இல்லைங்க. இப்ப புதுசா ஒரு பணக்கார பொண்ணை பாத்துட்டா இல்லையா, அவகிட்ட சொத்து சுகம் அதிகமா இருக்குல்ல, அவளை கல்யாணம் பண்ணி வச்சா இவங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் நல்லா கூடி வரும்ன்றதுனால எங்க அண்ணி இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அது சரி சரி, கடைசியா என்னதான் சொன்னான்? அதை எங்க கேக்குறீங்க? கடைசியா நடந்ததை மட்டும் நீங்க கேட்டீங்க. எனக்கு நெஞ்சு வலிதாங்க வரல. நம்ம சூர்யா அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லு பர்வதம், என்னாச்சு? அதுவா, அது வந்து எங்க அண்ணி ஜீவாக்கு யாழ்னி நீ கட்டி வைக்கணும்னு நினைச்சினா ஷாலினியா சூர்யாவுக்கு கட்டி வை, அப்பதான் ஜீவா கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன் அப்படின்னு அண்ணி சொல்லிட்டாங்க. ஐயோ, என்ன பர்வதம், உங்க அண்ணி இப்படி ஒரு ட்விஸ்ட் எடுத்து வந்துருக்கு? ஆமாங்க, நானும் இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சூர்யா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா சூர்யாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஷாலினியும் எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது சரி, சூர்யா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம்னா தான் தப்பு.
அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுதான் சரி. என்னங்க பேசுறீங்க? நான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்லங்க. ஏன் உங்களுக்கு அதுதானங்க ஆசை? அது மட்டும் இல்ல, சூரிய மனசுல இருக்கணும் நாங்க துளசி தானேங்க. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஷாலினி கட்ட தாலியை கட்ட முடியும்? அததான் பருவதம் நானும் கேக்குறேன். இப்படி இருக்கும்போது சூர்யா எப்படி ஷாலினி கட்ட தாலியை கட்டுவான்? உனக்கு புரியல? சூர்யா இப்படி சொல்றானாலே சூர்யா ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உனக்கு என்ன புரியலையா பர்வதம்? நம்ம சூர்யா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான் அப்படின்னா சூர்யா கையில என்னமோ பிளான் வச்சிருக்கான்னு அர்த்தம். யோசிச்சு பாரு, நம்ம சொன்னா கூட சம்மதிக்காதவன் இப்ப அவனாவே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறானா வேற என்னமோ சூர்யா ஏற்பாடோட இருக்கிறான்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அவனாவது துளசியை விட்டு கொடுக்கறதாவது சான்ஸே இல்ல. சூர்யா கண்டிப்பா துளசியை தான் கல்யாணம் பண்ணுவோம். இரு, கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம பையனை பத்தி தெரியாது நமக்கு. நம்ம பையன் எது பண்ணாலும் அது சரியா தான் பண்ணுவோம். அப்போ சூர்யா துளசி தான் கல்யாணம் பண்ணுவான்னு சொல்றீங்களாங்க? என்ன பர்வதம், இதுல உனக்கு என்ன சந்தேகம்? சூர்யா மனசு முழுக்க இருக்கிறது நம்ம துளசி தான், துளசி மட்டும்தான். அந்த இடத்துக்கு வேற யாரையும் அவன் கொண்டு வந்து வைக்க மாட்டான். அவன் பொண்டாட்டியா அவன் நிக்கிறானா அது நம்ம துளசி மட்டும்தான். மனசு முழுக்க குழப்பத்தோடவும் மன கஷ்டத்தோடவும் வந்தேங்க. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் ஒரு தெளிவை கிடைச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப எனக்கு ஏதோ இன்னும் புரியாத சந்தோஷங்க. இதுக்குதாங்க நீங்க எப்பவுமே என் கூடவே என் பக்கத்துல இருக்கணும்னு சொல்றது. பாருங்க, இவ்வளவு நேரமா மன கஷ்டத்திலயும் மன குழப்பத்திலயுமே இருந்தேன். உங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசுறது எனக்கு எல்லாமே தெளிவாயிடுச்சு. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. பர்வதம், எதுக்கு மனக்குழப்பம்? நம்ம பையன் எது பண்ணாலும் சரியா தான் பண்ணுவான். எதை பத்தியும் நினைச்சு நீ கவலைப்படாத. இங்க பாரு, கவலைப்பட்டு உடம்ப வருத்திக்காத, ஜாக்கிரதையா இரு. அப்புறம் அதான் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு தெரியும்ல, அப்பப்ப ரூமுக்கு வந்து போறிய தவிர புருஷனை கவனிக்க மாட்டியே. உங்க விஷயம் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியட்டும். அப்புறமா புருஷனை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கிறேன். இப்போதைக்கு கவனிப்பெல்லாம் கிடையாது. அமைதியா இதே ரூம்குள்ள அடைஞ்சு கிடங்க. நீங்க ஆசைப்பட்டது தானே இந்த ரூம்குள்ளேயே இருக்கணும், ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதான் உங்க மருமக பிள்ளைய விட்டு அப்பப்ப சரக்கு பாட்டில் உள்ள வந்து போகுது. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? ஒரு குடும்பத்துல அப்பாவும் பிள்ளையும் மட்டும்தான் புத்திசாலியா இருக்க முடியுமா என்ன? அம்மாவும் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கலாம், கொஞ்சம் இல்ல. இந்த அம்மா நிறையவே புத்திசாலி தான், எனக்கும் எல்லாமே தெரியும். அப்பப்ப ஜீவா இந்த ரூமுக்கு வாங்கிட்டு வரத நான் பார்த்திருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா ஜீவா தான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி, அதை கேட்டு நம்ம அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். இப்பதானே தெரியுது ஜீவா எதுக்கு இங்க வாங்கிட்டு வந்தான்னுட்டு. இங்க வேற திருட்டு பூனை இருக்கு, அந்த திருட்டு பூனைக்கு தானே போக போக தெரிஞ்சுக்கிட்டேன். சரிடி, அதான் இங்க இருக்கிறது திருட்டு பூனைன்னு தெரிஞ்சுக்கிட்டியே. அப்புறம் என்ன, இந்த திருட்டு பூனைக்கு என்ன தேவையோ அது கொடுக்கலாம்ல. ஆமாங்க, புள்ள இல்லாத வீட்டுல கிழமை துள்ளி குதிச்சானோ அந்த கதை தான் உங்க கதை. போங்க, நீங்க வேற கல்யாண வயசுல பிள்ளைங்க நின்றுட்டு இருக்காங்க, நீ இப்ப வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு உங்களை ஏதாவது சொல்றப்ப அது சரி. உங்களை மாதிரி தான் உங்க பிள்ளைங்களும் திருட்டு பூனையா இருக்கானுங்க. என்ன பருவதம் வெக்கலாம் பண்ற? கல்யாணம் எப்படி பார்த்தனும் அப்படியே இருக்கடி என் பொண்டாட்டி. போங்க, சும்மா சொல்லாதீங்க. என்ன பருவதம் சும்மா சொல்றேன்னு சொல்ற? நிஜமா தானே சொல்றேன். அப்புறம் இந்த திருட்டு பூனைக்கு பிறந்தது திருட்டு பூனையா தானே இருக்கும். அதான் என் பிள்ளைங்களும் அவங்க வேலையை காட்டுறானுங்க. ஆமாங்க, அது இன்னும் உண்மைதான். திருட்டு பூனைக்கு பிறந்ததுங்க திருட்டு பூனையா தானே இருக்கும். ஆமா ஆமா, சின்னதும் சரி பெருசும் சரி ரெண்டும் கள்ளத்தனம் பண்ணுதுங்க. அது சரி, அது என்ன சின்னவனையும் சொல்ற சேர்த்து நம்ம கதிரும் ஏதோ திருட்டு வேலை பண்றானா என்ன? நீ எதுவும் பார்த்து வச்சிருக்கியா? ஆமாங்க, இது உங்ககிட்ட சொல்லலையே. நம்ம சின்னவரும் ஒரு பொண்ணு காதலிக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? நம்ம வீட்டு சின்ன மருமகளும் நம்ம வீட்டுல தான் இருக்கா. என்ன பருவதம் சொல்ற? அப்படியா? கதிர் ஒரு பொண்ணு காதலிக்கிறானா? அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்காளா? யாரு சொல்ற? அது வேற யாரும் இல்லைங்க, கதிர் கூட படிச்ச பொண்ணுதான். அதாவது கதிருக்கு ஒரு வருஷம் சின்னவ, செகண்ட் இயர் படிக்கிறா. இப்ப அவ இங்க மேல இருக்கல நம்ம வீடு, அங்கதான் கூட்டிட்டு வந்து கொடுத்து வச்சிருக்காரு உங்க பெரிய பையன். அதான் சூர்யா கூட்டிட்டு வந்து மேல கொடுத்து வச்சிருக்கான். தம்பி காதலிக்கிற பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு தனியா இருக்க கூடாதுன்னு நம்ம வீட்லயே கூட்டிட்டு வந்து கொடுத்து வச்சிட்டாங்க. அது சரி. ஆமா, நம்ம சின்ன மருமக எப்படி நம்ம பெரிய மருமக மாதிரி நல்ல குணம் எல்லாமே அப்படிதானே? அந்த பொண்ணுக்கு நல்ல குணங்க. பொண்ணு பேரு நேத்ரா, நல்லா அழகா இருக்கா. நம்ம கதிருக்கு ஏத்த பொண்ணு. நம்ம கதிர அவ அந்த அளவுக்கு விரும்புறாங்க. நம்ம துளசி எப்படியோ அப்படிதான் இந்த நேத்ரா பொண்ணுமே. ஓ, சின்ன மருமகளும் பிடிச்சிருச்சு. நமக்கு பொண்ணு பாக்குற வேலையே இல்ல. ஆரம்பத்துல முதல் எபிசோட்ல நம்ம புரோக்கரை கூப்பிட்டு பொண்ணு பார்க்க சொன்னோம். ஆனா இப்ப வரைக்கும் புரோக்கருக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. அதான பருவதம்? ஆமாங்க, அதான் நம்ம பிள்ளைங்க தங்கமான மருமகளை கொண்டு வந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் எதுக்குங்க நமக்கு புரோக்கர்? நம்ம பொண்ணுக்கும் தங்கமான மாப்பிள்ள இருக்கானே, அதை விட போய் இதை விட வெளியில போய் தேடினாலும் நமக்கு யாரும் இதை விட பெருசா கிடைக்கவே மாட்டாங்க. ஆமா பருவதம், நீ சொல்றது சரிதான். நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி நம்ம பொண்ணுக்கும் சரி கிடைச்சிருக்க மருமகளாகட்டும் மருமகனாகட்டும் எல்லாமே தங்கமான குணம் உள்ளவங்க தான். எனக்கு சந்தோஷமா இருக்கு.
நம்ம பிள்ளைங்கள நம்ம நல்லா வளர்த்துருக்கோம். ஆமாங்க. ஆனா பிள்ளைங்க யாரும் ஏன் வளர்ப்பு இல்லைங்க. உங்க வளர்ப்பு சும்மாவா என்ன? நிஜமா சொல்றேன், ஒரு அம்மாவா நான் வளர்த்துருந்தா கூட என் பிள்ளைங்க இப்படி வளர்ந்துருக்க மாட்டாங்க. உங்க வளர்ப்புனாலதாங்க என் பிள்ளைங்க ஒண்ணு தங்கமா இருக்கு. சரி சரி, புகழ்ந்ததெல்லாம் போதும். நீ இப்படியே புகழ்ந்துட்டு அப்படியே கிளம்பிடாத. ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். பார்த்து செய்ய பருவதும். உங்களை போங்க. உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கு யாரை கிடைக்கல போல இருக்கு. அதான் என்ன கூப்பிட்டு வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க. கண்ணான குமரி உன்னாட்டம் அழகி நாடெங்கும் பார்த்தேன் கிடையாது. அட என்ன குமரா அன்பான தோழா நம்மோட உறவு உடையாது. அடிசாங்கா இளமை திரும்புது புரியாத புதிராச்சே. இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. துளசி, ஏ துளசி, துளசி நில்லு. உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கேன். ஏ துளசி, துளசி இப்ப நிக்க போறியா இல்லையா? ஏ துளசி, துளசி நில்லு. ஏ துளசி, உன்னதானே அங்கிருந்து கூப்பிட்டு இருக்கேன். நில்லு நில்லுன்னு என்னமோ காதுல வாங்காத மாதிரி போயிட்டே இருக்கேன். என்ன உன் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போ, நான் வீட்டுக்கு போகணும். நீ போ. நீ வீட்டுல இருந்தா வெளியில வர, அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்னு சொல்லாத. இங்க பார் துளசி, என்ன ஆச்சு? எதுக்கு நீ வீட்டு பக்கமே வர்றது இல்ல? என்னாச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அண்ணன் கிட்ட கேட்டா அண்ணனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உன்கிட்ட கேட்கலான்னு வந்தா நீ பேசவே மாட்டேங்கிற. என்னாச்சு துளசி? ஏன் வீட்டு பக்கம் வரல? சரி, அதெல்லாம் போகட்டும். நீ இப்போ வா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வா போலாம். இங்க பாரு கதிர், இனிமே நான் வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன். நான் வருவேன்னு நீ நினைக்காத, சரியா? நான் இனி வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன். நீ போ. இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நீ என்கிட்ட பேசக்கூடாது. நீ போ, நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போனால் எனக்கு டைம் ஆகுது. வழியை விடு. என்னது? என்கிட்ட பேச மாட்டியா? நானும் உன்கிட்ட பேசக்கூடாதா? ஏய் லூசா நீனு? ஏய் குட்டப்பாவாடா, இப்போ என்ன உன் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ வீட்டுக்கு வரல, ஏதோ மாமா ஏதோ சொல்லியிருப்பாரு, அதனால வீட்டுக்கு வரல. ஒரு 2 நாளைக்கு மேலே வீட்டுக்கு வருவேன்னு நினைச்சா என்னென்னமோ பேசிக்கிட்டு போறேன். ஏய் உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, இப்படியெல்லாம் பேசுன எனக்கு கோபம் வந்து அடிச்சிருவேன். உனக்கே தெரியும்ல. கதிர், நீ அடிச்சாலும் இதை தான் நான் சொல்லுவேன். நான் இனி வீட்டு பக்கம் வர மாட்டேன். உன்னை பார்க்கவும் மாட்டேன். உங்க யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன். இனிமே நீங்க என்ன பார்க்கணும்னு பேசணும்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. ஏய், பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காத. என்ன உன் பிரச்சனைன்னு கேட்குறேன், பிரச்சனை சொல்லவே மாட்டேங்கிறேன். இங்க பாரு, அப்படியெல்லாம் என்னால் பார்க்காமலும் பேசாமலாம் இருக்க முடியாது. என்ன துளசி விளையாடுறியா? அப்படிலாம் விளையாடாத. நீ முதல்ல வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நீ வராம சூரியண்ணா எப்படி இருக்காங்க தெரியுமா? நீ வா, வந்து சூரியண்ணா கிட்ட பேசு. வா. கதிர், உனக்கு ஒரு வாட்டி சொல்ல புரியாதா? நான் இனி வர மாட்டேன். என்னை யாரும் நினைச்சுதான் இருக்க வேண்டாம். இங்க பாரு கதிர், எனக்கு வர 28ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சு நான் வேற எங்கேயாவது போயிடுவேன். இனி இந்த ஊர்ல கூட இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்ன பார்க்கவும் பேசவும் நினைக்காதீங்க. போயிடுங்க. என்னது? உனக்கு கல்யாணமா? ஏய் என்ன ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்கேன். இங்க பார் துளசி, என்கிட்ட விளையாடுறியா? கதிர் புரிஞ்சுக்க, நான் உங்ககிட்ட விளையாடலாம் இல்லை, சீரியஸாக தான் சொல்றேன். எனக்கு வர 28ஆம் தேதி கல்யாணம். அப்பா வேற ஒருத்தரை பார்த்துறாங்க. மாப்பிள்ளை யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருக்க போறது இல்லை. நீங்க யாரும் என்ன பார்க்கவும் முடியாது. நான் எங்கேயாவது போயிடுவேன். ஓ, இதான் விஷயமோ? சூர்யா அண்ணா கிட்டயும் இவ இததான் சொல்லியிருக்கான். அதான் அண்ணா அவரோட கல்யாண விஷயத்தை பத்தி இவகிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணா எடுத்த முடிவு தான் சரி. அண்ணா சொன்ன மாதிரி இவகிட்ட அண்ணனுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணங்கிறத சொல்லணும். ஏன் துளசி, மனசுக்குள்ள எவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேருந்து போக போற நான் சொல்றேன். இரு, எங்க அண்ணனை விட்டுரு வரா என்ன? இல்ல நான் தான் விட்டுருவேனா? நாங்க யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக விட்டுற மாட்டோம் துளசி. ஓ, உனக்கு கல்யாணமா? சந்தோஷமான விஷயம்தான். அப்புறம் உங்க வீட்டுல மட்டும்தான் சந்தோஷமான விஷயம் நடக்குமா என்ன? எங்க வீட்லயும் சந்தோஷமான விஷயம்தான். அதை சொல்லத்துக்கு தான் நான் வந்தேன். சரி, வந்த இடத்துல உன்னோட சந்தோஷமான விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டு சந்தோஷமான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீயும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படு. என்ன விஷயம் தெரியுமா? எங்க அண்ணன் சூர்யாவுக்கும்
என் மாமா பொண்ணு ஷாலினிக்கும் வர 28ஆம் தேதி கல்யாணம். அவங்களுக்கு மட்டும் இல்ல, என் மச்சான் ஜீவாக்கும் என் தங்கச்சி யாழ்னிக்கும் அதே மேடையில கல்யாணம். ஒரே மேடையில 2 ஜோடிக்கு கல்யாணம். முடிஞ்சா நீ வா. ஐயோ சாரி துளசி, உன்னால வர முடியாதுல்ல, ஏன்னா உனக்கும் அன்னைக்கு தானே கல்யாணம். அப்போ உன்னால வர முடியாதுதான். சரி பரவாயில்ல துளசி, எனக்கு என்னமோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி நீ கிளம்பு. கதிர், நீ சொல்றது உண்மையா? சூர்யா மாமாக்கும் ஷாலினிக்கும் கல்யாணமா? அது எப்படி நடக்கும்? ஏன் உனக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் நடக்கும்போது எங்க அண்ணனுக்கும் என் மாமா பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதா என்ன? கதிர் விளையாடாத, ஏன் விஷயம் வேற. இங்க பாரு, ஷாலினி மதன் அண்ணாவெல்லாம் விரும்புறா. அப்படி இருக்கும்போது சூர்யா மாமாக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் எப்படி? அதெல்லாம் அத்தை ஒத்துக்கல. மதன் அண்ணாக்கும் ஷாலினிக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது. அதுக்கு பதிலாக தான் சூர்யா அண்ணாக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம்னு வீட்டில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கல்யாண விஷயம் பத்தி மாமாக்கு தெரியுமா? அட, கல்யாணத்துக்கு முதல்ல ஓகே சொன்னதே சூர்யா அண்ணா தான். உண்மையாக சொல்றியா இல்ல என்கிட்ட ஏதாவது விளையாடுறியா? நான் ஏன் உங்ககிட்ட விளையாட போறேன்? உண்மையை தான் சொல்றேன். நீ உன் கல்யாணத்தை பத்தி அண்ணா கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அண்ணா நமக்கு துளசி கிடைக்க மாட்டா, சரி நம்ம ஷாலினியாவது கல்யாணம் பண்ணிப்போம், அப்போவாது நம்ம தங்கச்சி கல்யாணம் நடக்கும்ல. என்ன புரியலையா? ஜீவா யாழினி கழுத்துல தாலியை கட்டணும்னா அண்ணன் ஷாலினி கழுத்துல தாலியை கட்டணும்னு அத்தை சொல்லிட்டாங்க. அதனாலதான் அண்ணா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கதிர், அப்போ சூர்யா மாமாக்கும் ஷாலினிக்கும் கல்யாணமா? இதுதானே ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஷாலினிக்கும் சூர்யா அண்ணாக்கும் வர 28ஆம் தேதி. அதான் உனக்கு என்னைக்கு கல்யாணமோ அன்னைக்குதான் அண்ணனுக்கும் கல்யாணம். சே, இதுல என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா? உன்னால அண்ணன் கல்யாணத்தை பார்க்க முடியாது, அதுதான் கஷ்டம். அண்ணனால உன் கல்யாணத்தை பார்க்க முடியாது, இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, என்னாலையும் உன் கல்யாணத்துக்கு வர முடியாதான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல துளசி, நீ கல்யாணம் ஆனதும் நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன், சரியா? ஏ மச்சி, இங்க என்னதான் பேசிட்டு இருக்கா? மச்சான் ஒண்ணும் இல்ல மச்சான், இந்த துளசியை பார்த்தேன்னா அதான் விஷயத்த சொல்லாமேன்னு வந்தேன். ஆமா, நீ நீங்க மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன்டா. அப்புறம் இந்த கேட்டரிங் சர்வீஸ்லாம் புக் பண்ணணும். என்ன நம்ம இப்படி நிற்க முடியாதுல்ல, கல்யாணத்துக்கு பெரிய நாள் இல்ல, தெரியும்ல. நீங்க என்னடா இங்க நின்று வெட்டியா பேசிட்டு இருக்க? என்னடா மச்சி, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டேன்டா, அப்படியே கண்டினியூ பண்ணு. ரைட்டு, அது ஒண்ணும் இல்ல மச்சான், துளசி கிட்ட விஷயத்த சொல்லலான்னு வந்தோமா, விஷயத்த சொன்னோமா டக்குன்னு கிளம்பணும் இருக்கணும்ல. இங்க நின்று வெட்டியா பேசுனா எப்படி? துளசி அவன் விஷயத்த சொன்னா ஒன்றும் இல்லம்மா, வர 28ஆம் தேதி எனக்கும் யாழ்னிக்கும் சூர்யா மச்சானுக்கும் என் தங்கச்சி ஷாலினிக்கும் கல்யாணம். ஒரே மண்டபத்தில் 2 பேருக்கும் கல்யாணம். வந்துரு, நீ வந்துரு, மறக்காத, சரியா? நின்ற போற. நீங்களும் என்னமா பண்ண முடியும்? யாருக்கு யாருன்னு அந்த ஆண்டு வந்து எழுதி வச்சிருக்கான், அது படிதான் நடக்கணும் இல்ல, அது படிதான் நம்ம நடக்கணும். நாங்களும் எவ்வளவு பேசி பார்த்தோம். எங்க அம்மா ஷாலினிக்கு முதல்ல கட்டி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சூர்யா மாமா நானே ஷாலினி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கும் யாழ்னிக்கும் கல்யாணம் நடக்கணும்ல, அதனால மாமா என் தங்கச்சி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு சந்தோஷம் தான். என்ன உனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. சாரி துளசி, நீ எங்களை மன்னிச்சிரு. ஏன்னா எங்களுக்கு இப்ப வேற வழி தெரியல, அதனாலதான். ஐயோ மச்சி, அதெல்லாம் துளசி கஷ்டம்லாம் இல்ல. உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, துளசிக்கும் வர 28ஆம் தேதி தான் கல்யாணமா. ஏதோ மாமா மாப்பிள்ள பாத்துருக்காராமா. அவரு யாரு இவருலாம் தெரியலையாமா, ஆனா அவருக்கும் இந்த அம்மாவுக்கு தான் கல்யாணமாமா. என்ன இதுல ஒரு கஷ்டம்னா, நம்மளும் இப்ப கல்யாணத்துக்கு போக முடியாது, இவளும் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர முடியாது. அதான் கொஞ்சம் கஷ்டம். அட அப்படியா துளசி, கங்க்ராச்சுலேஷன்மா, வாழ்த்துக்கள். நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா குடும்பம் நடத்து, சரியா? நல்ல வேலை, நான் கூட எங்கடா சூர்யா மச்சானோட காதல பிரிச்சுட்டோம்னு ரொம்ப தயக்கமா இருந்தது. இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உண்மையாவே உங்களுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணமா மாமா? நான் கதை சொன்னபோது கூட நம்பல, ஆனா ஜீவனமும் சொல்றாங்க. உண்மையாவே உங்களுக்கும் ஷாலுக்கும் கல்யாணமா? அது சரி, நான் எனக்கு கல்யாணம்னு சொல்லும்போது மாமாக்கும் இப்படிதானே மன்னிச்சிருக்கோம். இப்போ அவருக்குன்னு சொல்லும்போது என் மனசு ஏத்துக்கவே இல்லை மாமா, என் மனசு ஏத்துக்கல மாமா. ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். இப்படிதானே எங்க மச்சானுக்கு வந்திருக்கோம். எப்படி என் மச்சான் கிட்ட வந்து உனக்கு கல்யாணம் சொல்லும் போது அவருக்கும் இதே வலி வேதனையா தான் வந்திருக்கும். அதானே, கவலைப்படாத துளசி, மச்சான் உன்னை அப்படிலாம் விட்ட மாட்டாரு. கண்டிப்பா அவரு உன் கருத்தை தான் தாலியை கட்டுவாரு. இது எங்களுக்கு தெரியும், உனக்கும் கூடிய சீக்கிரம் தெரியும். நீயும் மச்சான புரிஞ்சுக்குவ. சரி துளசி, எங்களுக்கு நேரம் ஆகுது, நிறைய வேலைகள் இருக்கு. மச்சான் வந்ததும் திட்டினா பார்த்தல, எங்களுக்கு கொஞ்சம் எக்கச்சக்க வேலைகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் இல்லை பார்த்துக்க, அதனாலதான். சரி சரி, நீ பார்த்து போ. கல்யாணத்துக்கு வர முடியாது இல்ல, அதனால என்னுடைய வாழ்த்துக்கள், சரியா?
நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா புகுந்த வீட்டுக்கு போயிட்டு வா. பாய் துளசி. இதோட நம்ம பார்ப்போமான்னு தெரியல. பார்க்க முடிஞ்சா பார்ப்போம். சரியா? வரட்டுமா துளசி? சூர்யா அப்படிலாம் கேட்காத துளசி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்ண, நீயும் அண்ணனை புரிஞ்சுக்கணும்ல. அண்ணன் கிட்ட நீ இந்த வார்த்தையை சொல்லும்போது அண்ணனுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அதே வேதனை தான் இப்போ உனக்கும் இருக்கு, எனக்கு புரியுது. ஆனா இவ்வளவு காதலையும் மனசுல வச்சுக்கிட்டு எப்படி நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண சம்மதிச்ச துளசி? நீ கண்டிப்பா அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி மாமா இருக்காருன்னு தெரியும். நீ கவலைப்படாத துளசி. நீ தான் எனக்கு அண்ணியா வருவ. என் அண்ணன் உன்னைதான் பொண்டாட்டியா ஏத்துப்பாரு. என் அண்ணன் தாலி கட்ட போறாருன்னா அதுவும் ஒருத்திக்கு மட்டும்தான். நீ கவலைப்படாத துளசி, நாங்க இருக்கோம். சரி துளசி, எங்களுக்கு நேரம் ஆகுது, கிளம்புறோம். ஆமாம்மா, நேரம் ஆகுது, கிளம்புறோம்னா வாழ்த்துக்கள்மா. போயிட்டு வரோம். இந்த மச்சான் வா, கிளம்பு போலாம். மாமா, உண்மையாவே உங்களுக்கும் ஷாலுக்கும் கல்யாணம் மாமா? நீங்க ஷாலுவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிங்களா மாமா? நீங்க வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா, ஆனா என்னன்னு தெரியல மாமா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் என் மனசு ஏத்துக்கல மாமா. எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வகையான பொறாமையா இருக்கு மாமா. உங்க கூட உங்க கை பிடிச்சி எத்தனை நாள் உங்க கிட்ட ஒட்டி நின்று இருக்கேன், விளையாடி இருக்கேன், உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன். நீங்க என்கிட்ட எவ்வளவு குறும்புகளாம் பண்ணிருக்கீங்க. திரும்பவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களா மாமா? நான் இனி உங்க பக்கத்துல கூட வரமாட்டேனா மாமா? எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும் மாமா. இப்போ என் மனசுல நீங்க மட்டும்தான் மாமா இருக்கீங்க. ஆனா உங்க மனசுல நான் இல்லையா மாமா? நான் அப்படி பேசுனதுனால என்னை தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? பரவாயில்ல மாமா. ஆனா என்னன்னு தெரியல, என் மனசு ஏத்துக்க மாட்டேது மாமா. நான் உங்க பொண்டாட்டியாவே வாழ்ந்துட்டேனா, அதனால என்னன்னு தெரியல, என் மனசு ஏத்துக்கல மாமா. என் மனசு இப்போ உங்களை எதாவது மாமா சுத்தி சுத்தி வருது. சரி மாமா, நீங்க சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் மாமா. உங்க மனசு, உங்க குடும்பத்தனம், உங்க சின்ன சின்ன சேட்டைகள், உங்க சிரிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு மாமா. நான் போறேன். இனிமே உங்க கண்ணிலேயே பட மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க நிம்மதியா இருக்கணும்ல. நான் போறேன் மாமா. என்னால உங்க கல்யாணத்தை பார்க்கவும் முடியாது, நீங்க வேற ஒரு பொண்ணு கூட வாழ்றதையும் என்னால தாங்கிக்கவும் முடியாது மாமா. நான் உங்களை விட்டுதான் மாமா போறேன். மறந்துட்டு போல மாமா. இப்போ உங்க நினைப்ப என் மனசுக்குள்ள சுமந்துட்டு தான் மாமா போறேன். என்ன உங்க கையால கட்டுற தாலியை என்னால சுமக்க முடியலன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாமா. நீங்களும் நானும் சந்தோஷமா வாழணும்னு நான் நினைச்சேன். ஆனா விதி நம்மளை வாழ விடாது போல இருக்கு. நான் போறேன் மாமா. யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வாவா. என்னங்க தண்ணி கேட்டீங்களே, தண்ணி கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. என்ன லட்சுமி, இன்னும் என் மேல கோவமா தான் இருக்க போல இருக்கு. நான் யாருங்க உங்க மேல கோவப்படுறதுக்கு? இங்க நீங்க மட்டும் தாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அமைதியா செய்ய போறேன். இதுல போய் நான் உங்க மேல கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். என்னங்க இப்ப தண்ணி கொண்டு வர சொன்னீங்க, தண்ணி கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. வேற எதனாலும் சொல்லுங்க, எல்லாத்தையும் முகம் கொண்டாம செஞ்சுட்டு போறேங்க. ஏன்னா நீங்க தாலி கட்டிட்டீங்களா, உங்க பொண்டாட்டியா இருக்கேன்ல, அப்ப நான் உங்களுக்கு அடங்கி போய் தானே இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தானே நான் செய்யணும். அதான் நான் இப்படியே செஞ்சுட்டு போறேன். என்னங்க தண்ணியை வாங்கிக்கோங்க. லக்ஷ்மி, நீயுமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேன். என் மனசை நீ ஏன் காயப்படுத்துறேன்னு தெரியல. நீ பாரு லக்ஷ்மி, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும், நான் இவ்வளவு பாடுபடுறேன். என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? வேணாங்க, நான் இனிமே எதை பத்தியும் பேசுற மாதிரி இல்ல. என் பொண்ணு வாழ்க்கை அவ்வளவுதானே நான் நினைச்சிட்டேன். அவ்வளவுதான். இனி அவன் வாழ்க்கைய எதை பண்ணியும் என்னால சீர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது
நான் அதை பத்தி நினைச்சு வருத்தப்படுறது வேஸ்ட் இல்லைங்க. நீங்க அதை பத்தி என்கிட்ட பேச வேணாம். நீங்க முடிவு எடுக்கிறீங்களா, நீங்களே எடுங்க. நீங்களே உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுங்க. நானும் உங்க பொண்ணும் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணிட்டு போறோம். சரி லட்சுமி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ எனக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்குவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி இருக்கட்டும். ஆமாங்க, நானும் அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்க என்னோட மனசையும் நம்ம பொண்ணோட மனசையும் புரிஞ்சுப்பீங்க, எங்களை பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க எங்களை புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். சரி நான் உள்ள போறேன். அம்மா அம்மா என்னம்மா துளசி? அம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, மனசு வேற சரியில்லை. நான் கோவிலுக்கு போயிட்டு வரட்டுமாம்மா? அது சரி, இதில் நான் என்னம்மா சொல்ல முடியும்? நான் சொல்றதா இங்கே நடக்க போகுது. எங்கே கேட்கணுமோ அங்கே கேளு, விட்டா போயிட்டு வா, இல்லைனா வீடே கதின்னு உள்ள போய் அடைஞ்சிருமா. சரிம்மா. அப்பா நான் கோவிலுக்கா? என்ன திடீர்னு கோவிலுக்கு? அதான் சொன்னேனேப்பா, மனசு சரியில்லை, அதான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. கோவிலுக்கு மட்டுமா? கவலைப்படாதீங்கப்பா, நான் கோவிலுக்கு மட்டும்தான் போவேன். கோவிலுக்கு போயிட்டு நீட்டா நம்ம வீட்டுக்கே வந்துடுவேன். வேற எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. கோவில் விட்டா வீடு தான்ப்பா. வேற எங்கேயும் போகணும்னு கூட நான் நினைக்க மாட்டேன்ப்பா. சரிம்மா, கோவிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடு. போயிட்டு வா. நீ போயிடுவியா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க கூட்டிட்டு வந்து விடுங்கப்பா. நான் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு கோவில்ல உட்காந்துட்டு வரேன். வந்ததை எனக்கு கையோட கூட்டிட்டு வந்துருங்கப்பா. இல்லை இல்லை, எனக்கு சந்தேகம்லாம் இல்லை. எனக்கு என் பொண்ணு மேலே நிறையவே நம்பிக்கை இருக்கு. என் பொண்ணு என்ன ஏமாற்ற மாட்டா, எனக்கு தெரியும். நீ போயிட்டு வாமா. ஓ, கோவிலுக்கு போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வாமா. ரொம்ப நன்றிப்பா. ஏதோ என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நான் போயிட்டு வரேன். நீ விட்டு செல்லாதே எந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே, உன்னை மட்டும் நேசித்தேன் இது உண்மை. மார்போடு சாயம் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்து வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. கண்ணே கண்ணே. மாமா கோவிலில் போலாமா? போலாம் ஷாலு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா போவோம். அட துளசி, மாமா துளசி இருக்கா பாத்தீங்களா? நீங்க துளசி கிட்ட பேசுனீங்களா? சேச்சா, எனக்கு இனிமே யார்கிட்டயும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இனி நான் எது பேசுறதாலும் உங்ககிட்ட மட்டும் தானே பேச வேண்டியது இருக்கு. நான் உங்ககிட்ட எதுனாலும் பேசிக்கிறேன். சரி வா, நம்ம கோவிலுக்குள்ள போவோம்.